அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டம் விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. எரிபொருள் விலை குறைப்பு வெளியான புதிய விலை விவரங்கள். சமையல் எரிவாயு விலை அதிகரிப்பு. நாட்காலியில் இருந்து கொண்டு தேசிய பாதுகாப்பு குறித்து பேசும் அமைச்சர் நாமல் சீற்றம். தேசிய மக்கள் சக்தி பலவீனமடைந்துள்ளது. தமிழ் மக்கள் குறித்து விமல் வீரவன்ச முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு. மியன்மார் நிலநடுக்கம் அரசாங்கத்திடம் ரணில் விடுத்துள்ள கோரிக்கை. மாதாந்த எரிபொருள் விலையில் நேற்று திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி பெட்ரோல் விலை குறைக்கப்பட்டுள்ளதுடன் ஏனைய எரிபொருட்களின் விலைகளில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருள் விலைகளை குறைத்துள்ளது. ஒக்டேன் 92 பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை 10 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 299 ரூபாவாகும். அதேபோல் ஒக்டேன் 95 பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை 10 ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 361 ரூபாவாகும். ஆனால் ஏனைய எரிபொருட்களை எந்த மாற்றமுமின்றி அதே விலைக்கு விற்பனை செய்யப்படுகின்றன. அதன்படி லங்கா வெள்ளை டீசல் 286 ரூபாவுக்கும், சூப்பர் டீசல் 331 ரூபாவுக்கும் மற்றும் மண்ணெண்ணெய் 183 ரூபாவுக்கும் என்ற அதே விலையில் விற்பனை செய்யப்படும் என்று கூட்டுத்தாபனம் கூறியுள்ளது. ஏப்ரல் மாதத்திற்கான லாப் சமையல் எரிவாயுவின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. அதன்படி நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் லாப் சமையல் எரிவாயுவின் விலை அதிகரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் 12.5 கிலோகிராம் லாப் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 420 ரூபாவால் அதிகரித்து புதிய விலை 4100 ரூபாவாக விற்பனை செய்யப்படும். அத்தோடு 5 கிலோ சிலிண்டர் ரூபா 168 அதிகரித்து ரூபா 1645 விற்பனை செய்யப்படும் என லாப்ஸ் எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. அரசாங்கத்திற்கு எதிராக மீண்டும் போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளோம் என்று இலங்கை ஆசிரியர் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் நேற்று நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் குறித்து இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். ஆசிரியர் மற்றும் அதிபர்களின் சம்பள முரண்பாடுகளுக்கு எதிராக நாங்கள் போராட்டங்களை முன்னெடுத்தோம். இந்த அரசாங்கம் ஆட்சியை பிடிக்க காரணமாக இருந்தது நாம் நடாத்திய போராட்டங்கள்தான். ஆனால் ஆட்சிக்கு வந்த பின்னர் இந்த விடயத்தில் அக்கறை காட்டி செயல்படுவதற்கு பதிலாக அரசாங்கம் புறக்கணிப்பு நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. எனவே இதற்கு எதிராக நாம் மீண்டும் போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளோம். மேலும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ஒழிப்போம் என்று வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் தற்போது அதே சட்டத்தை பயன்படுத்தி பாலஸ்தீன போராட்டத்திற்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர்களை கைது செய்கின்றது என்று அவர் மேலும் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். யாழ் தையிட்டி தேசவிகாரைக்கு சொந்தமான காணியை அந்த பிரதேச மக்கள் போலியான காணி உறுதி பத்திரங்களுடன் கையகப்படுத்தியுள்ளனர் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். இதேவேளை மிகுதியாகியுள்ள காணிகளை சட்டவிரோதமான முறையில் கையகப்படுத்திக் கொள்வதற்கு தொடர்ந்தும் போராட்டங்களில் விகாரையின் பூஜை வழிபாடுகளுக்கு இடையூறு விளைவிக்கின்றார்கள் என தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது: தையிட்டி விகாரையில் கடந்த வாரம் விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்ற போது ஒரு தரப்பினர் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். இதனைத் தொடர்ந்து அங்கு பாதுகாப்புக்காக அமர்த்தப்பட்டிருந்த ராணுவத்தினர் அவ்விடத்தில் இருந்து வெளியேறியுள்ளார்கள். இதற்கான கட்டளையை ராணுவ தளபதி பிறப்பித்துள்ளார். இந்த முறையற்ற செயற்பாடுகளுக்கு அதிருப்தி வெளிப்படுத்தி மெல்வத்து பீடம் ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பி வைத்துள்ளது. பிற மதத்தை சார்ந்த ராணுவ தளபதி இந்த விடயத்தில் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இந்து மத தொல்பொருள் சின்னங்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. பௌத்த மத தொல்பொருள் சின்னங்கள் தான் திட்டமிட்ட வகையில் அளிக்கப்படுகின்றன. பௌத்த மதத்தை பாதுகாக்க வேண்டியது அத்தியாவசியம் என்று அரசமைப்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே ஆட்சியாளர்கள் அதற்கமைய செயற்பட வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு தேசிய பாதுகாப்பு குறித்து எங்களுக்கு பாடம் சொல்ல வரும் அரசாங்க அமைச்சர் ஒன்று கூறும்போது விமானப்படை மற்றொன்று கூறுகின்றது. இது நாட்டின் தேசிய பாதுகாப்பு எந்த நிலையில் உள்ளது என்பதை தெளிவாக காட்டுகின்றது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி தேர்தலுக்காக மாத்தறை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு அறிவூட்டும் கருத்தரங்கில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அன்று அதிவேக நெடுஞ்சாலை கட்டும்போது அதற்கு எதிராக விமர்சனம் செய்தவர்கள் இன்று மாத்தறை கூட்டங்களுக்கு அதே அதிவேக நெடுஞ்சாலையில் தான் வருகின்றார்கள். குறிப்பாக 30 வருட போரை முடிவுக்கு கொண்டுவர தலைமை தாங்கிய கட்டளையிட்டவர் மஹிந்த ராஜபக்ஷதான். போரில் ஏதேனும் தவறு நடந்திருந்தால் தலைமை தாங்கியவரிடம் கேட்பதற்கு பதிலாக ராணுவ வீரர்களை தாக்குவதுதான் இங்கு இடம்பெறுகின்றது. இந்த நிலையில் கருணா அம்மான் அன்று செய்த தவறு விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து விலகியதுதான். அன்று விடுதலை புலிகள் அமைப்பும் ஜேவிபியும் செய்தவற்றை மறந்துவிட்டு இன்று ராணுவ வீரர்களை தாக்க முயற்சிக்கின்றார்கள். எங்களுக்கு சவால்களை எதிர்கொள்ள முடியும், நாங்கள் அவற்றை எதிர்கொண்டும் உள்ளோம். வெகு விரைவில் மக்கள் ஆதரவுடன் ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவோம் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் தற்போதைய நடவடிக்கைகள் கட்சியின் மக்கள் அடித்தளத்தில் பெரிதும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பேராசிரியர் நிர்மல் ரஞ்சித் தேவஸ்ரீ தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் தேசிய மக்கள் சக்தியின் ஆதிக்கம் குறைந்து மக்கள் விடுதலை முன்னணியின் கரம் வலுப்பெற்றுள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது அரசாங்கத்தை கட்டுப்படுத்துவது மக்கள் விடுதலை முன்னணியே என அவர் கூறியுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் கொள்கைகளை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதில் திலீப விதாரண என்பவர் முக்கிய பங்கு வகித்தவர் எனவும் அவர் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தலைவர் பதவியை ராஜினாமா செய்திருப்பது சாதாரண நிகழ்வு அல்ல எனவும் குறிப்பிட்டுள்ளார். திலீப தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினர்கள் மத்தியில் மிகுந்த மதிப்பு காணப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அவருடைய ராஜினாமா கட்சிக்கு ஒரு அச்சுறுத்தலாகும் எனவும் தேவஸ்ரீ கருத்து வெளியிட்டுள்ளார். மேலும் நாட்டை வழிநடத்துவது மக்கள் விடுதலை முன்னணியா அல்லது தேசிய மக்கள் சக்தியா என்ற கேள்வி எழுந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலைமையானது தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் எதிர்காலம் தொடர்பில் கேள்விகளை எழுப்பும் வகையிலானது என பேராசிரியர் நிர்மல் ரஞ்சித் தேவ்ஸ்ரீ தெரிவித்துள்ளார். மியான்மரில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக ராணுவம் உள்ளிட்ட மருத்துவ குழு ஒன்றை அங்கு அனுப்புமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். மியான்மருக்கும் இலங்கைக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாகவும் அங்கு வாழும் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக மருந்துகள் உள்ளிட்ட மருத்துவ பணியாளர்களை அனுப்புமாறு அரசாங்கத்திற்கு பரிந்துரை செய்வதாகவும் ஜனாதிபதி விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். குறித்த அறிக்கையில் 2015 நேபாளத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்ட போது ராணுவ குழுவை அனுப்பினோம். இந்தியாவிற்கு அடுத்தபடியாக இலங்கை தான் உதவி செய்தது. இன்று இந்தியா, தாய்லாந்து, மலேசியா, சீனா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் மியான்மருக்கு உதவிகள் செய்துள்ளன. நாமும் நடவடிக்கை எடுக்க விரும்புகின்றோம். ராணுவத்தின் தற்காலிக மருத்துவ குழுவை மட்டும் மியான்மர் மருத்துவமனைக்கு அனுப்ப வேண்டும் என்பது எனது ஆலோசனை. அவர்களுக்கு தேவையான மருந்துகளை கொழும்பில் சேகரித்து அனுப்பலாம் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ரம்லான் தொழுகையில் இறந்த 700 இஸ்லாமியர்கள் நிலநடுக்கத்தால் பூமிக்குள் புதைந்து உயிரிழந்த செய்தி மியான்மரில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மியான்மரில் கடந்த வெள்ளிக்கிழமை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. 2 முறை ஏற்பட்ட நில அதிர்வில் முதல் நில அதிர்வு டிக்டர் அளவில் 7.7 இரண்டாவது நில அதிர்வு டிக்டர் அளவில் 6.4 பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.